இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன் நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உன் அன்பிற்கு அளவே இல்லை உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உன் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையா உம்மேலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையா உம்மேலே விழுந்ததையா ஐயா உம்மேலே விழுந்ததையா ஐயா உம்மேலே விழுந்ததையா மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன் எங்களது மீறுதலால் காயப்பட்டீர் தழும்புகளால் குணமானோ தழும்புகளால் குணமானோ ஐயா தழும்புகளால் குணமானோ ஐயா தழும்புகளால் குணமானோ மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையா உம்மேலே விழுந்ததையா ஐயா உம்மேலே விழுந்ததையா ஐயா உம்மேலே விழுந்ததையா
மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலைமேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவ சர்வ வல்லவ நீ நல்லவ, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓ அன்பிற்கு அளவே இல்லை. ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓ அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். கடவுள் மனதுருக்கக்கூடிய தெய்வம் தான். இன்னைக்கு உங்கள் மத்தியில் வாழ்கிறேன்னு சொன்னால் கடவுள் பெரிய கிருபை. எங்கள் சொந்தக்காரங்க சித்தப்பா ஒருத்தருடைய மகளுக்கு கல்யாணம், எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி மகளுக்கு கல்யாணம். ஒரு வாரமாக தொடர்ச்சி அவங்க வீட்டில் நான் வேலை பார்த்தேன் கல்யாணத்துக்காக. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, ஒன்றுமே இல்லை. அப்போ எங்கள் சித்தப்பா கேட்டாங்க, ஒரு வாரம் நீ வேலை பார்த்துருக்கப்பா, உனக்கு என்ன தரணும்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு சட்டை துணி எடுத்து கொடுங்க, நல்ல சட்டை ஒன்று எடுத்து கொடுங்க கேட்டேன். அவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் நினச்சி பார்த்து தான் இன்றைக்கி நான் சென்னைக்கு போய் 67 வருஷம் ஆச்சு. சென்னைக்கு போகும்போது ஒன்றுமே இல்லை. காலில் செருப்பு கிடையாது, நல்ல சட்டை கிடையாது, பேண்ட்டு கிடையாது, சின்ன டவுசர், இவ்வளோதான். இது போட்டு தான் சென்னைக்கு போனேன். கால் மதிக்கும் தேசத்தையும் சொந்தமாக தருவேன் யோசுவா கண்டு வாக்கு கொடுத்தாரு. யாக்கோபு தன் வீட்டை விட்டு போகும்போது தன் தாயாகிய ரெபேக்காளையும் தகப்பனாக ஈசாக்கி விட்டு போகும்போது ஒன்றுமே இல்லை, ஒரு கம்பம் மட்டும்தான் கொண்டு போயிருந்தேன், வேறு ஒன்றுமே இல்லை. கோமணம் கட்டியிருந்திருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை, விசுவாசம், கடவுள் மேலே பக்தி வச்சுருந்தான். ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அதை 28, 15, 15 வாசி பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட கூட இருந்து நீ போகுமிடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தாரு. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சி ஆண்டு கேட்டான், தேவரே என்னோட கூட இருந்து நான் போகுமிடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் தேசத்தை திரும்பி வர பண்ணுவீரானா, என் சம்பாத்தியெல்லாம் தசமாக தரேன்னு சொன்னான். அந்த வார்த்தையை நான் நினச்சாரு. நினச்சி பார்த்தது மாத்திரமில்லை, அவன் ஆண்டோட கேட்டான், நீ என் கூட இருந்து போகுமிடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் திரும்பி வர பண்ண தசமம் தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தான். வாக்கு கொடுத்ததுனால யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை பூமியை தாங்கூடதாக இருந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், அதே 32:10 வாசிக்கும் போது யாக்கோபே சாட்சி கொடுக்கா, தேவரே என்னை கோலும் தடியுமாய் யோர்தானை கடந்து போக பண்ணீங்கப்பா. இப்பொழுது 2 பெரும் பரிவாரம் திரும்பி நான் வழிநடத்தி சொல்லி சாட்சி கொடுக்கான். அந்த யாக்கோபுக்கு எப்படி ஆண்டு வாக்கு கொடுத்தாரோ, எப்படி வழிநடத்தினாரோ, அதே போல் தான் ஆண்டு எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தந்து பாதுகாத்து வழிநடத்தி பலம் தந்து உண்ண ஆகாரம், உடுக்க வஸ்திரம்,
எல்லா சம்பத்தையும் கொடுத்து யாக்கோபு ஈசாக்கு ஆபிரகாம் ஆசீர்வாத பூமியை தாங்கக்கூடாது இல்லை, அதுபோல தாங்கக்கூடாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். நினச்சே பார்க்க முடியல. காரணம் கேட்டால் பருத்துக்கேறும் படிகை போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. பருத்துக்கேறும் படிகை போலவே என் பாதை தோன்ற கண்ணுமையா இந்த தேவனே. கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் ஓமதன்மை அருமையாய நை அழைத்து அன்பின் ரூபமாக செய்யும் தேவனே. நான் ஓமதண்டையில் என்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு நாவில் இருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு நாவில் இருள் வந்து மூடிட. துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வே. வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே, நான் ஓமதண்டையில் என்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தனையில் உந்தன் வீடாய் என் துயர் கல்லாட்டுவேனே. தேவனே, நான் ஓமதண்டையில் என்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். என்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்படி வாழ்ந்து எனக்கு கடவுள் பெரிய கிருபை தந்து
கட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம், வெட்டாத நீரூற்று எல்லாம் கொடுத்து வழிநடத்தி தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்து தாவீது சொல்லுவான். சங்கீதம் 16:8 வாசிக்கும் போது, கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலதுபாசி இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கையை வாழ்க்கையில் கொடுத்து உங்களால் பார்க்க முடியாத கிருபை தந்தார். பாட்டு போட்டியை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக. இந்த மாதிரி எல்லா திருச்சபை நடந்தால் எப்படி நல்லாயிருக்கும். திருநெல்வேலியில் உள்ள திருமண்டலத்தில் எல்லா திருச்சபை நடந்தால் எப்படி நல்லாயிருக்கும். அரசியலே வராது. இந்த பாலாப்புற குடிகார பயில்வை தண்ணி அடிச்சுட்டு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்குமா? எவ்வளோ அழகாக பாடினாங்க பார்த்தீங்களா. ஒரு ஐயா பாடினீங்க பார்த்தீங்களா, அவர் பேர் ஜபராஜா. கேட்டேன், 72 வயசு, ஜெயராஜ். அவ்வளோ வைதவிய காலத்தில் அவர் ஏற்கனவே உதேசியாக இருந்தாராம். கர்த்தரை துதிக்க பாட்டு, இந்த தம்பிமார்க்கா சந்தோஷப்படும் ஒரு பாட்டியை அவங்க கையில் கொடுத்து இப்படி தான் நீங்கள் பாடணும். ஆனால் தாவீது வேதத்தில் வாசிக்கும்போது தேவனுடைய பெட்டி கூடாரத்தில் இருக்குது, பாலையுதான் கொண்டு வரணும். 2 சாமுவேல் 6 வாசிக்கும் போது அந்த பெட்டி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வரான். பெட்டியை கொண்டு வரும்போது முழு பலத்தோட நடனம் பண்ணுறான் பாருங்கள், பாட்டு துதிக்கிறான் பாருங்கள். தாவீது மாதிரி ஆடுறதுக்கு ஆளே கிடையாது, பாடுறதுக்கு ஆளே கிடையாது. அவளை மனைவி மீகால் சொல்கிறா, அற்ப மனுஷன் சொல்லி அவனை திட்டுறா, தேசுறா, பலகடி நின்னே பாசுறா. அவன் அதை பற்றி வருத்தப்படலை. ஆனால் அவளுக்கு சாபம். என்ன சாபம்? சாகிற வரைக்கும் பிள்ளைகள் அவளுக்கு இல்லை, அவள் குழந்தை இல்லை. ஏன்னா கடவுளுக்கு விரோதமாக அந்த காரியம் செய்தல்ல. நீங்கள் எப்படி பாடும்போது துதிக்கும்போது மகிமே ஆண்டவரே இறங்குவார். சாதாரண அந்த உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. அடுத்த நிமிஷம் வாழ்வோன்னு சொல்ல முடியாது. நான் இன்றைக்கி ஒரு திருச்சபை காலைல போயிருந்தேன். காலைல ஒரு 7 மணிக்கு நான் உதவிசியார் தேடி வந்தார். ஆண்டிப்பட்டி திருச்சபையில் வீட்டு முன்னே ராஜநாகம் படுத்திருந்துருக்கு. வீட்டில் பைபிளை வச்சுட்டு சர்வீஸ் முடிஞ்சு பைபிளை கொண்டு வீட்டில் வைக்கிறது போயிருக்கார். நம்ம வீடு தானேன்னு சொல்லி லைட் போடாமல் கதவை திறந்து வீட்டை தாண்டி போகிறாரு. தாண்டும்போது பாம்பு மேலே காலை வச்சுறாரு. ராஜாங்கம் பயங்கரமாக கடிச்சிது பாம்பு. பாம்புடைய வெயிட்டு 14 கிலோ, எத்தனையோ அடி நீளம். அது காலே கெட்டு போச்சு. அவருக்கு 14 வருஷமாக குழந்தை வரை இல்லை. எத்தனை வேதனை. இதான் மனுஷன் வாழ்க்கை. அடுத்த நிமிஷம் வாழ்வோன்னு சொல்ல முடியாத காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நேற்று ஒருத்தர் சென்னையில் நான் பார்க்க வந்தார். ஒரு புது வீடுக்காக என்னை பத்திரிக்கை கொடுக்க வந்தார். கொடுத்துட்டு செங்கல்பட்டில் போய் பத்திரிக்கை கொடுக்க வரதுக்கு போய் நான் ஹார்ட் அட்டாக் பழியிலே இறந்துட்டார். அடுத்த நிமிஷம் வாழ்க்கை சொல்ல முடியாத காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி வாழ்கிற வாழ்க்கையில் திருச்சபைக்கு புரோஜனமான பிள்ளைகளா, சாட்சி உள்ள பிள்ளைகளா, மகிமுள்ள பிள்ளைகளை வாழும்போது இந்த பொட்டல்பட்டி கிராமமே தேவனுக்கு சொந்தமாகும். யாரும் வேண்டாம். இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை சாட்சி அந்த ஒன்று போதும். பொட்டல்பட்டி திருச்சபை வாழ்ந்த வளைவதும் இந்த பொட்டல்பட்டி கிராமமே தேவனுக்கு மகிமையான சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும். இதைத்தான் ஆண்டு விரும்புகிறாரு. வேறு ஒன்று நீ கொண்டு போகிற வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், தேவனுக்கு ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழ்ந்து கடவுளை கனம் பண்ணக்கூடிய மனுஷனால் வாழ்வாயானார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கொடுப்பது யோசுவா கண்டர் வாக்கு கொடுத்தார்ல, அதே வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருவார். அதான் ஒவ்வொரு நாளுக்கும் நினச்சி பார்ப்பேன். நான் 76 வயசை பற்றி நினைக்கிறதில்லை, 77 வயசை பற்றி நினைக்கிறதில்லை. இன்றைக்கி எனக்கு கொடுத்த ஆண்டர் கொடுத்த பலத்தை பார்க்கும்போது எத்தனை விதமான கிலோமீட்டர், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறேன். எவ்வளவோ காரணம் கேட்டால் கடவுள் மேலே ஒரு வாஞ்சி வைராக்கியம். காரணம் கேட்டால் தாவீது அப்படி வாழ்ந்தார். தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தார். பிரியமான மனுஷனாக வாழ்ந்தனால வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் போது, பின்பு அவரை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி ஈசாயின் குமாரை தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி அவன் என்ன சித்தமான செய்வான் என்று சொல்லி, அவன் என்னை இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டேன், தாவீதை இருதயத்துக்கு ஏற்ற கண்டேன்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்குறார். நான் ஒவ்வொரு நாட்களும் நினச்சி பார்ப்பேன், ஆண்டவரே உடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக மாறணும், உடைய ஏற்ற இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக மாறணும். சாகுற வரைக்கும் ஒரு ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்யணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி உன் நாமத்தை வங்கி கொடுத்து மகனாக வாழணும். இந்த உலகத்துக்கு ஒன்றுமே இல்லை. நீ பருவத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு நான் மகிமையாக வாழணும், சாட்சியாக வாழணும். அந்த ஆண்டு தரதுனா ஒரு குறையும் வாழ்க்கை தரதில்லை. இன்றைக்கி திருச்சபையில் எத்தனையோ ஊழியம் அங்கிருப்பு நடக்குது, அநியாயம் நடக்குது, திருச்சபையில் நடக்குது. யாரை பற்றியும் கவலைப்படலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ எதுக்கும் கவலைப்படாத,
இன்று காண்கிற எகிப்தியரை நீ ஒரு நாள் பார்க்க மாட்டேன். கர்த்தவன் கூட இருக்காரு. இதைத்தான் ஆண்டு தராரு. நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்து கடவுள் மகிமையை செலுத்துங்க. கடவுள் ஒரு நாள் உங்கள்கிட்ட விலக மாட்டார், உங்களுக்கு கைவிடவே மாட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன கேட்டால் இந்த பிள்ளைங்க பாடுற பாட்டு மகிமை தேவனே ஆண்டவர் இறங்குவார். இறங்குவது மாத்திரமல்ல, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் உலகத்துக்கு ஒருத்தருக்கும் கிடையாது. இந்த சந்தோஷம் கடவுள் தான் சந்தோஷம். நீ கடவுளை மகிமைப்படுத்தி பாடி வாழும்போது பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. எந்த உலகத்தில் கிடைக்காது. எப்படி தண்ணி அடித்தாலும் கிடைக்காது, சிகரெட் பிடிச்சாலும் கிடைக்காது, எப்படி கோடான கோடி சொத்துக்கள் இருந்தாலும் கிடைக்காது. நீ தேவனோடு வாழும்போது, மகிமையை வாழும்போது, கடவுள் சாட்சியில் வாழ்க்கை நீ வாழும்போது கருத்து மட்டும் விலகவே மாட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. அது மாத்திரமல்ல, ஒரே உலகம்தான். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 90 வாசிக்கும் போது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் விதம் 80 வருஷம் இருந்தாலும் பாடு வேதனையும். இந்த 70 வருஷத்தை நீ வாழ்கிற வாழ்க்கையில் விட கடவுளுக்கு மகிமையாக நீ வாழும்போது, சாட்சி உள்ள வாழ்க்கை. இன்றைக்கி மக்களை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு பிரியாணிக்க வரல, தேவ மகிமையை பிரசன்ஸை பார்க்க வராங்க. இந்த பிள்ளைகள் பாடுற பாட்டை ஆண்டவரை பார்க்காரு. ஆண்டவர் இறங்கி வந்து பார்ப்பார்ல, ஆண்டவரை உங்களுக்கு கனப்படுத்துவார்ல. வேறு யாரும் கனப்படுத்த ஆண்டு கொடுக்க கனம்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டு தான். வேதத்தில் வாசியம் இல்லை, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். இன்னைக்கு ஏழை மக்கள் பாடுற கஷ்டத்தை பாடுங்க. ஏழைகளின் வறுமை அவளை கலங்க பண்ணும். ஏழை வறுமை கலங்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டம். எத்தனையோ மக்கள் வாழ்க்கையில் கஷ்டம். அன்றைக்கி கடவுளை நம்பி சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழும்போது ஆண்டவர்களுக்கு கொடுக்க ஆசீர்வாதத்தை பாதி வேறு எதுவுமே கிடைக்காது. அதனால் கடவுளுக்கு வாழுங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் ஒரு ஆச்சரியமான முறையில் பாடுவார். ஐயா இன்னொரு சொன்னார், ஒரு இடத்த பார்த்தேன், ஷெட்டு இல்லையேன்னு கேட்டேன். ஷெட்டு ஒருத்தர் மெட்ராஸ்லேருந்து இந்த ஊருக்காரு, இந்த பிறந்த மண்ணுக்காரு சாட்சி கொடுத்துருக்காரு. ஐயா கட்டித்தர போகிறாருனாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம். ஷெட்டு போடும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு ஆண்டவங்களுக்கு இந்த ஷெட்டை கொடுத்துவான்னு நினைக்கிறேன். ஷெட்டை கொடுத்து நானும் வேண்டி உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஐயாட்டு சொல்லியிருக்கேன். ஐயா சொன்னார், அது மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் படிக்க பிள்ளைகளுக்கு கல்வி தொகை கொடுங்கன்னாங்க. நாங்கள் அடுத்த வருஷம் உங்கள் ஸ்கூலில் யார் யார் என்னென்ன மார்க் வாங்குகிறாங்க, மார்க் லிஸ்ட் எடுங்க, கண்டிப்பாக உதவி செய்யணும்னு சொன்னேன். காரணம் கட்டி இதுதான் செய்யக்கூடிய உதவி, வேறு எதுவும் உதவி இல்லை. அந்த பிள்ளைகள் வாழ்க்கை பாருங்கள் சந்தோஷம். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும். ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே. என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 ஆராதனை. அப்போ அப்போ உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை
ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. சீரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்போ அப்போ உங்களுக்கு தான். ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதி ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதி ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்போ அப்போ உங்களுக்கு தான். ஆராதனை 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 அப்போ அப்போ உங்களுக்கு தான். ராஜா உன் மாளிகையில் பகலாய் அலைந்து பகலாய் அமர்ந்திருப்பே. ஜோதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் பறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் பறந்திருப்பே. கடவுள் சித்தமானா அடுத்த ஆண்டு இதே மாளிகையில் உட்கார போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா.
அப்படிப்பட்ட கிருபையை தர போகிறாரு. அருமையாக பாருங்கள். முன்னால் 2 பிள்ளைகள் வந்திருக்காங்க, தகப்பனும் மகளும் நினைக்கேன். கண் தெரியாத பிள்ளைகள் பாவம். ஆண்டவர் எரியோலேருந்து எருசலேம் போய்கிட்டு இருக்காரு. பரிதிமை கூட உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கான். ஆண்டவர் போகிற சத்தத்தை காட்டுது, என்னன்னு கேட்கான். நசரேனா இயேசு போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே நீங்கள் இறங்குன்னு சொல்லி கதறான். எல்லாரும் அவனை பேசாமல் இருக்க முடி சத்தம் போட்டு அவனை அதட்டி உட்கார வைக்காங்க. ஆனால் அவன் கதறிக்கிட்டே இருக்கான். இந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்காரு. அது என்னடான்னு கேட்காரு. ஐயா ஒரு கூட உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்ன, வர சொல்லுங்காரு. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தன் மேல் வசத்தை அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு ஓடுறான். அவனுடைய பாதத்தில் விடுறான். ஆண்டு கேட்காரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினச்சி காத்துக்கிட்டு கேட்கான். ஆண்டு சொல்கிறார், ஆண்டவர் நான் பார்வையிடேன் ஐயா, நான் பார்வையிடேன் ஐயான்னு சொல்லி கதறி அழுறான். அந்த காட்சியை பார்த்தார் ஆண்டவர். பார்த்து சொன்னார், வேதனை நீங்கி சுகமாயிரு, வேதனை சுகமாயிரு. இன்னைக்கு அதே போல் நீ வேதனையோடு வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம். யார் என் வாழ்க்கையில் ஆதரவு தருவாங்க, யார் என் வாழ்க்கையை உதவி செய்வான்னு சொல்லி கதறி வந்திருக்கலாம். ஒரு கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். உலகத்தில் யாரும் கிடையாது, இயேசுவை தவிர யார் உலகத்தில் கிடையாது. அந்த பொண்ணைக்கு அவங்களை பார்க்காரு. இந்த கடந்த மாதம் குன்றத்தூர் போயிருந்தேன். பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு 1300 கண் தெரியாத பிள்ளை வந்திருந்தாங்க. புருஷனுக்கு கண் தெரியும், மனைவிக்கு கண் தெரியாது, மனைவிக்கு கண் தெரியும், புருஷனுக்கு கண் தெரியாது. ட்ரெயின் இன்ஜின் மாதிரி அப்படியே ஒன்று கொறுத்து வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. நான் தான் செய்தி கொடுத்தேன். செய்தி கொடுத்து முடித்த உடனே அவங்க சாப்பாடு பிரியாணி கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த காட்சியை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு சகோதரிகிட்ட கேட்டேன், ஏம்மா சாப்பாடு நல்லா இருக்கான்னு. ஐயா நல்லா இருக்குன்னு சொன்னேன். பீஸ் இருக்காம்மா, பீஸு போதுமானு கேட்டேன். அந்த அந்த கையை வச்சுபடி தடவி, இந்த இலவெல்லாம் தடவி பார்த்தா எனக்கு அப்படியே வேதனையாக போச்சுது. ஆண்டவர் எவ்வளோ பெரிய கிருபை எங்களை பாதுகாத்துக்காரி. இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது எவ்வளோ வேதனை. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சோர்ந்து பார்க்காதம்மா, சோர்ந்து பார்க்காத. துன்பங்கள் தொல்லை எழுள்ளை சூழ்ந்து கொண்டாரோ, துன்பங்கள் தொல்லை எழுள்ளை சூழ்ந்து கொண்டாலோ, அன்பருள்ளை தேற்று நேரோ ஆனந்தமல்லோ, அன்பருள்ளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மல்லாடு, ஊக்கமான சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இன்னைக்கு அநேக பேர் வாழ்க்கையில் சோர்வோட கஷ்டத்தோட கண்ணீரோடு வந்திருக்கலாம். யார் என் வாழ்க்கையில் ஆதரவு தருவா, யார் எனக்கு ஆதரவு தருவா, யார் என் கண்ணீரை துடைப்பான்னு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார், உன் வியாகுலத்தை பார்க்கிறார், உன் சரீர பலவீனத்தில் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். இந்த நாளில் உனக்கு என்ன தருணமோ ஆண்டவர் அதை தரப்போகிறார்.
வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்னாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. அவங்கள ஜெபம் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே இருந்தேன்னா அந்த அண்ணன் மாதிரி நான் அடிச்சு விடுவாங்க. காரணம் கேட்டால் அவங்க பாவம் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. எங்கள் நேரத்துக்கு எடுக்க நீ வந்தேன்னு கேட்க மாட்டாங்க. இந்த அது நம்ம விருப்பம் இல்லைல்ல. அதனால் நல்லா பாடுங்க, உண்மையாக வாழுங்க. நான் சொல்லிட்டேன், கிறிஸ்தவங்கன்னா உண்மையாக வாழணும். இன்னைக்கு கிறிஸ்தவன் தான் குடிகாரனாக இருக்கான். 95% குடிகார பேலாக இருக்கான கிறிஸ்தவன் தான். கிறிஸ்தவன் தான் திருடுத்தனமாக காணிக்க காசு திருடுறான். திருடுத்தனமாக வாழ்றது மாத்திரமில்லை, கடவுளுக்குள்ள பொய் சொல்கிறான். நிறைய பொய், புராட்டம், எக்கம், சாபம். அதெல்லாம் வேண்டாம். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. திருச்சபை கூறு போட்டால் ஆண்டவர் இன்னும் கூறு போட்டுருவார். அதை மட்டும் நினச்சிக்கோ. பிள்ளைகள் ஏன் சாபத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சொல்லு, குடும்பத்தை ஏன் கஷ்டத்தை வாழ்ந்துக்கிட்டு. நீ திருச்சபையில் உண்மை இல்லை, வேதத்தில் வாசியம் இல்லை. ஒருவன் தேவனுடைய சபையை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே இந்த ஆலயம், நீங்கள் ஆலயத்தை கெடுக்கக்கூடாது. நிறைய பேர் வாழ்கிறான், தண்ணி அடிக்கான், போதை அடிக்கான், 95% குடிகார பேர் இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவனை நடந்து போகுது ஆண்டவர் போராருங்கணும். பேதர் நடந்து போகும்போது, பவுல் நடந்து போகுது, அவன் நிழல் பட்டாலே சுகமானாங்க. ஏன்? அவன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தது, உண்மையாக வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஏன்னா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவான். வேதத்தில் வாசியம் இல்லை, நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவான். ஐசவான தீவிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். திருச்சபை பணத்தை எடுத்து சாப்பிடணும், திருச்சபை விளையாடணும், திருச்சபையில் அரசியல் கொண்டாடணும், திருச்சபையில் இதுதான் காரணம் தெரிஞ்சு வராத. தேவன் சபை, அவர் பட்சிக்கிற அக்னி, யாரையும் சும்மா விட மாட்டார். அதனால் நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கட்டும். தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். எல்லோரும் எழும்புறீங்களா? ஒரு நிமிஷம் ஒரு ஜெபம் இல்லாமல், ஆண்டவரே உன் கடன் கூட இருக்கிட்ட ராஜான்னு கேட்கலாமா? கடன் கூட இருக்க உங்கள் வியாதி எதுனா இருந்தாலும் சரி, சரி, திருவிதமான கஷ்டம் இருந்தாலும் சரி, உங்கள் வலதுகை எனக்கு இதயத்தை வச்சுக்கோ. ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க ராஜா, விடுதலை தாங்கன்னு கேளுங்க. பிறவி கூட வாழ்க்கையில் விடுதலை கொடுத்த தெய்வம், குஸ்ரோகி வாழ்க்கையில் விடுதலை கொடுத்த தெய்வம், 18 ஆண்டுகள் நடக்க முடியாத கூறியாத மகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்த தெய்வம், 38 ஆண்டுகளாக பிரதஸ்தகுலத்தை படுத்த மகளின் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்த தெய்வம் உன் வாழ்க்கையில் விடுதலை தரமாட்டாரா? நீ தரித்திரத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். என்னோட தரித்திரமாக யாரும் வாழ முடியாது. அவ்வளவு தரித்திரமாக வாழ்ந்தேன். ஆண்டு என்னை உயர்த்தினார். என்னை உயர்த்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி வாக்கு கொடுத்தார். அதே வாக்கு கொடுத்த தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற அனுபவத்தினம் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, சொன்னதாண்டு செய்வார். ஆண்டவரே கேளு, ஆண்டவரே என் மகள் வாழ்க்கையில் தரித்திரம், என் மகன் வாழ்க்கையில் தரித்திரம், என் புருஷன் குடிகாரனாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆண்டவரே வேண்டாம், நீங்கள் விடுதலை கொடுங்கன்னு கேளு. ஆண்டவர் நமக்கு விடுதலை தர காத்துக்கொண்டு, விடுதலை நாயகன், உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை விட்டு கைவிடவும் மாட்டார். அந்த ஆண்டவர் நினச்சி கேளு. ஆண்டவரே என் குருவானவர் ஆசிர்வதிங்க, இந்த சபை நிர்வாகிகள் ஆசிர்வதிங்க, என் திருச்சபையை ஆசிர்வதிக்கட்டும் அப்பா. இது மாதிரி அநேக மக்களும் அன்பை தெரிஞ்சுக்கிட்டுமான கிருபை தாங்கன்னு கேளு. ஆண்டு இன்றைக்கு உன்னை ஆசிர்வதிக்க போகிறார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமல்லோ எழும்பிடுவான் நடுவில். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி எழும்பிடுவான் நடுவில்.
இதயம் நொறுங்கினோர் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி. ஆண்டுட்டு கேளுங்க, ஆண்டவரே விடுதலை வேணும் ஐயா. இந்த 25ஆம் வருஷம் முழுவதும் பாதுகாத்தீங்க, புதிய பழைய வருஷம் கண்மணியை போல பாதுகாத்தீங்க. வரப்போகிற புதிய வருஷத்தில் எங்கள் வேதனைகள் மாறணும், என் கஷ்டங்கள் மாறணும், என் குடும்ப தரித்திரங்கள் இதோடு மாறணும் ஐயா, இதோடு மாறணும் கேளுங்க. ஆண்டவர் விடுதலை தர ரட்சகர், உனக்காக மரித்த தெய்வம், உனக்காக உயிரோடு எழுந்த தெய்வம், இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்க தெய்வம், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அதை மட்டும் மனசு வச்சு கேளு. ஆண்டவரே விடுதலை கொடுங்க ஐயா. என் சரீர பிரச்சனைலாம் அறிஞ்சிருக்கீங்க, எனக்கு எத்தனையோ வேதனை, எத்தனையோ கஷ்டம், பலவிதமான நிந்தனைகள், அவமானத்தில் வாழ்ந்துக்கிறேன் ஆண்டவரே. இந்த அவமானம் வேண்டாம், இந்த நிந்தனை வேண்டாம் ஆண்டவரே. உங்களுக்கு சாட்சியை வாழ நீங்க கிருபை கேட்கலாமா? நோயினவரே தாயல் பலனைப்பவரே, நோயினவரே தாயல் பலனைப்பவரே. பரிகாரி நாடிவா பட்சமாய் தாங்கிடுவா. பரிகாரி நானேன்வா பட்சமாய் தாங்கிடுவாம். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி. தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். எத்தனையோ குடும்பங்களில் வேதனை, எது குடியினால எத்தனையோ குடும்பம் வேதனை. ஆண்டு இந்த அரசு விடுதலை தரணும். பழையவைகள் ஒய்ந்து போயின எல்லாம் புதிதாயினு சொல்லும் வார்த்தையின்படி எல்லா விதமான குடிகாரங்களாம் மாறணும். ஆண்டு பிரியமான பிள்ளைகளை மாறணும். ஆண்டவரே மாயான உலகம் வேஷங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொடுக்க நாங்கள் பிரியமான மக்களை மாற கிருபை தான் ஆண்டு கேட்கலாமா? கர்த்தர் ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? விடுதலை தர ரட்சகர் உன் தரமாட்டார், நிச்சயமாய் தருவார். அதை கேட்கணும். ஆண்டவரே விடுதலை தாங்கையா கேட்கலாமா? மாயையில் மயங்கினோரே கைதந்து காப்பவரே. மாயையில் மயங்கினோரே கைதந்து காப்பவரே. தோயாவி திடுவா தோயோ நாய் மாற்றிடுவா. தோயாவி திடுவா தோயோ நாய் மாற்றிடுவா. அல்லாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி. தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்கு நன்றி ராஜா. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி ராஜா. ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் ஒவ்வொரு பேர் கண்ணீரை துடைத்து அனுப்புங்க. ஆண்டவர் இந்த பிள்ளைகள் பாடுற பாட்டுகளை அறிந்திருக்கீங்கப்பா. தேவதூதன் பாடினது போல பயப்படாதிருங்கள்,
இதோ எல்லா ஜனத்துக்கும் வந்து சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி அறிவிக்கன்னு சொல்லி சொன்னானே தேவதூதன், அதே போல் இந்த பிள்ளைகள் மூலமாக வாழ்க்கை பயங்கள் மாற கிருபை தாங்க. திருச்சபையை ஆஸ்வதிங்க. இந்த குடும்பங்கள் தலைக்கட்டும், ஆஸ்வதிக்கப்படட்டப்பா. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்க இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. உட்காருங்க. தேங்க்யூ.